ரைட். இன்றைக்கி நாம் பார்க்குற பகுதியானது எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பி கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பி கொள்ளலாம். 11ஆம் அதிகாரத்தின் வாசிக்கலாம் 1 முதல். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் Hebrew chapter 4 verse 4, 4வது அதிகாரம் 4வது வசனம். படிப்பா, இன்னொருவர் படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். சத்தமாக படிங்க. வேற ஒருத்தர் படிங்க, சத்தமாக படிங்க. இன்னொருத்தர் சத்தமாக படிங்க. ஆமென். பலி செலுத்துதல் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது வேதாகமத்தில் என்று நான் பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாளுடைய நாட்களில், அவங்க குழந்தைகள் நாட்களில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாததுனால தேவனுடைய தோட்டத்தை விட்டு, அல்லது ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை வெளியே அழிப்பது பிற்பாடு, தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்ததான உறவு துண்டிக்கப்பட்ட பிற்பாடு, அந்த ஐக்கியம் இல்லாத பொழுது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து குடும்பமாக மாற ஆரம்பித்தார்கள். சந்ததிகள் பெருக ஆரம்பித்தது. அவர்களுக்கு பிறந்த 2 குமாரர்கள் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். நான் ஏற்கனவே கூட அந்த பலி செலுத்த குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பலி செலுத்துதல் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபேல் என்கிற ஆதாமனுடைய இளைய குமார், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இப்போ நம்ம படிக்க கேட்டோம். அந்த ஆபேல் எப்படி பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம், நம்ம படிக்கிறோம், மறுபடியும் படிக்கிறோம். After the fall, God opened a new way for the children of men to return him to religious worship. இது எப்படி இருக்குதுன்னா, மனித இனத்தின் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளும் விழுந்த பிற்பாடு, அதாவது கர்த்தரிடத்திலிருந்து விழுந்து போன பிற்பாடு, மறுபடியும் அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு வழிதான் பலி செலுத்தக்கூடிய ஒரு வழி, பலி செலுத்தி ஆராதிக்கக்கூடிய ஒரு வழி. அதை நாம் இங்கே பார்க்குறோம். படிப்போம் மறுபடியும் 4வது வசனம். பாருங்க, இந்த பலி செலுத்துதல் என்பது ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. பலி செலுத்துதல் என்பது என்னென்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை துதிப்பது, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வது, பாவத்தை உணர்வது, பாவத்தை அறிக்கை செய்வது, பாவத்திற்கு நிவாரணமாக, பாவத்தை மன்னிக்கும்படியாக, தேவன் அங்கீகரிக்கும்படியாக, தேவன் நம்மோடு பேசும்படியாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பலி என்பது. இப்போ இந்த பலியின் மூலமாக அவர்கள் மறுபடியும் தேவனோடு கூட உறவு வைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அது ஒரு வழியாக தான் இருந்திருக்கிறது. அப்போ இந்த பலி செலுத்துதல் என்பது எவ்வளோ பெரிய மேன்மையான காரியமாக இருந்திருக்கிறது என்பதை நமக்கு ரிக்கார்டிக்கலாக பைபிள் அப்படி தான் இருக்குது. திஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் தட்ஸ் அப்பான் ரெக்கார்ட் ஆஃப் ஃபாலன் மென் கோயிங் இன்டு வர்ஷிப் காட். அதாவது விழுந்து போன மனிதன், தேவன் அவனை வெறுத்து அவன் மேல் கோபமாகி அவன் மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள் வராதபடி ஒரு தடுப்பு சுவரை வைத்து
அவனை ஒரு விரோதை போல நினைத்த அந்த சமயத்தில் மனிதர்கள், அதாவது ஆதாமுடைய குடும்பம் தேவனை ஆராதித்து அவரை துதிப்பதற்கு பலி செலுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆக இந்த வசனத்தில் நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காயினுடைய பலியை காட்டிலும் ஆபேல் விசுவாசத்தினாலே பலியை செலுத்தினான். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆஃப்டர் த ஃபால், அதான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு காட் மஸ்ட் பி வொர்ஷிப்டு பை சாக்ரிஃபைசஸ். மனிதன் வீழ்ச்சிக்கு பிற்பாடு மனிதர்கள் தேவனை துதித்திருக்கிறார்கள் பலியின் மூலமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலியின் மூலமாக தேவனை அவர்கள் துதித்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பலியை குறித்து தான் இன்றைக்கி நான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தை படுத்தினா யாக்கோபு கூட ஒரு பலி செலுத்தியிருக்கிறார். யாக்கோபு என்ன பலி செலுத்தினார், எதற்காக செலுத்தினார் என்பது பாருங்கள். ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 31 verse 54. ஜெனசிஸ் சாப்டர் 31 31ஆம் அதிகாரத்தின் 54வது வசனத்தை தமிழில் படிங்க. ஆமென். பாருங்க, படிங்க. பாருங்க. Then Jacob offered sacrifice upon the mount and called his brothers to eat bread, and they did eat, tarried all night in the mount. பாருங்க, இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, யாக்கோபு பலி செலுத்தினான் என்று அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், முதல்ல கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு பலி செலுத்தி எல்லாரும் வரவழைத்து ஒன்றாக கூடி அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி படிச்சிங்கன்னா, யாத்திரையாகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 18. அதிகாரத்தின் 18வது வசனம். அந்த படிங்க, 3:18 படிங்க. ஆமென். 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 அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்திலிருந்து போய், எபிரேயருடைய தேவனாய் கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன இடுவோம்? பலியிடுவோம். பாருங்க, என்ன படுவோம்? வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை என்ன பண்ணுங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின மோசேயானவர் அந்த பார்வோன் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிட வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், தேவனை நாங்கள் துதிக்க போகிறோம். பலியிடுதல் என்பது அதுதான் அதனுடைய அர்த்தம். பலியிடுதல் என்பது தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், தேவனை நாங்கள் துதிக்க போகிறோம். அதற்கு தான் அவர்கள் பலியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து படிக்கிறோம். அதே யாத்திரையாகமம் இந்த புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில், அதே 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் பாருங்கள். 5:8. ஆமென். பார்த்தீங்களா, அவர்கள் சோம்பலாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, sacrifice unto the Lord our God lest he fall upon with. அது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8வது வசனம் தானம்மா பாருங்கள். 8வது வசனத்தை படிக்க மறுபடியும் 8வது வசனம் பாருங்க. ஆமென். பாருங்க, பார்வோன் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் நாங்கள் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்வோன் சொல்லுகிறார், அவங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. அதனால தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு நாங்கள் பலியிடன்னு சொல்கிறாங்க. அவங்கள போக விடாதீங்க, இன்னும் அதிகமான வேலையை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆராதனைக்கு போவதையே, கடவுளை துதிப்பதையே ஜனங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா கேவலமாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு வேலை வெட்டியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா போய் சர்ச்சில் உட்காந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிவிட்டு சோத்திரம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவங்க உழைப்பது கிடையாது இல்லையா, சோம்பேறிகள் அப்படின்னு நம்ம வெளியில் உள்ள மக்கள் பேசுகிறாங்க. இது எப்போ பேசப்பட்டதுன்னா, அது பார்வோன் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிற வேளையிலேயே அப்படி பேசப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யப்பட்டதுன்னா, ஆராதனை செய்யக்கூடியவர்கள் ஆராதனைக்கு போகாதபடி அந்த ராஜா தடை பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு அல்லது சிறுபான்மைகளுக்கு அரசாங்கம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல அதை பற்றி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கும்பகோணம் பகுதியில் ஊழிய செய்த ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாட்டு இதே மாதிரி கலரில் புதிய ஏற்பாட்டை கொண்டு போய் ஒரு அம்மாவுக்கு கொடுக்குறாங்க, படிங்க என்று சொல்லி. அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு இந்து முன்னணி ஆள் என்ன செய்கிறாருன்னா, அதை பிடுங்கி கொண்டு குப்பையில் கொண்டு போய் வீசுகிறார். நீங்கள்லாம் இதை படிக்கக்கூடாது, நீங்களாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னா. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஆராதனைக்கு போவதை, ஆலயம் கட்டுவதை, பைபிள் கொடுப்பதை, கடவுளை பற்றி பேசுவதை தடை செய்யக்கூடிய ஒரு ஊராக, ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த யூடியூபின் மூலம் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் செய்த நன்மைகளை கூட சொல்ல முடியாத அளவிற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம். இதை பேசுவதற்கு பாதர்மார்களும் கிறிஸ்தவமார்களும் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் இது யூடியூப்பில் பேசுகிறேன், பார்த்து என்னோட தொடர்பு கொள்ளுங்க. அப்போ இந்திய நாட்டில் உள்ள இந்திய பிரஜைகளாகிய இந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் என்ன உரிமைன்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை, எனக்கு கடவுள் செய்ததை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. அதை யார் தடுக்க முடியும்? நான் கொடுக்கக்கூடிய இது கடவுளுடைய வார்த்தை. இதை தூக்கி குப்பையில் என்ன செய்யறான், தூக்கி போடுறான். அது என்ன அர்த்தம்? நீ கடவுளை ஆராதிக்காத, நீ திருச்சபைக்கு போகாத, நீ ஜெபம் பண்ணாது, நீ பைபிள் படிக்காத. அப்படி என்றால் இது புதிதல்ல எங்களுக்கு. இது எகிப்து தேசத்திலேயே பார்வோனால் தடை செய்யப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஆராதிக்கக்கூடாது, அவங்க பலி செலுத்தக்கூடாதுன்னு என்ன செய்யப்பட்டது? தடை செய்யப்பட்ட கூட. ஏன்னா ஆராதிப்பது என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய பலி அல்லது கடவுள் செய்யக்கூடிய வழிபாடு. அந்த வழிபாட்டின் மூலமாக தான் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பை பெற முடியும், தேவனிடத்தில் இரக்கத்தை பெற முடியும், தேவனுடைய நன்மைகளை பெற முடியும். ஆராதனை செய்யாமல் போனால், வழிபாடு செய்யாமல் போனால், நீ ஜெபிக்காமல் போனால், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை நீ பெறவே முடியாது. அதை பெறுவதற்கு தான் இந்த ஆராதனை, அதை பெறுவதற்கு தான் இந்த திருச்சபை. ஆமென். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம், யாத்திராகமத்தின் புஸ்தகம், எக்ஸோடஸ் சாப்டர் 5 verse 17. 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வசனம் தொடர்ந்து படிங்க. பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்யறீங்க? சோம்பேறியா இருக்கிறதுனால தான் நீங்க போய் கடவுளுக்கு ஆராதனை பண்ணுன்னு சொல்றீங்க. அந்த ஆராதனைலாம் இன்னைக்கு தேவையில்லை, நீங்க போய் வேலை செய்யுங்க. அப்போ தேவனை ஆராதிப்பதை தடை செய்யும்படியான மனிதர்கள் இப்போ தோன்றல, எகிப்து தேசத்திலே தோன்றிட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. புதுசாக வரல. ஐயோ, இதை பார்க்கக்கூடிய ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, ஐயோ எங்கள் தேசத்தில் எங்களுக்கு புதுசாக இருக்குது. இது புதிதல்ல. தேவனை ஆராதிப்பதை தடுக்கிற, தடை பண்ணக்கூடிய உன் கணவனோ, உன் மகனோ, உன் பிள்ளைகளோ, இந்த சமுதாயமோ, சட்டமோ புதிதாக வரவில்லை. இது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு காரியம்தான். அதையும் மீறிதான் தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதித்து துதித்து கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. யாத்திராகமத்தில் மறுபடியும் 8ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது 25ஆம் வசனத்தில் பாருங்கள். பார்வோன் called Moses and for Aaron and said, go ye sacrifice your God in the Lord. என்ன சொல்கிறார் பாருங்கள் பார்வோன். மறுபடியும் 25ஆம் வசனத்தில் பார்வோன் மோசேயும் ஆரோனையும்
அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தேசத்தில் தானே என்ன பண்ணுங்க, பலியிடுங்க. ஏன் அப்படி சொல்றார்? ஏன்? கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்களா, சோம்பேறிகளே போய் வேலை செய்யுங்க, கடவுளுக்கு ஆராதனை பண்ணாதீங்க, அதாவது பலி செலுத்தாதீங்கன்னு சொன்ன ஒரு மனிதன் இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் பலி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அப்படின்னா தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்த முடியும், அவனுடைய இருதயத்தை இலகுவாக்கவும் முடியும். அவனை மாற்றுகிறவன் தேவன். இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, ஆலயம் கட்டக்கூடாது, பைபிளை கொடுக்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது எல்லாம் சொல்கிறீங்களோ, உங்களெல்லாம் தேவனால் மாற்ற முடியும். ஒரு நாளிலே தேவன் உங்களுடைய இருதயத்தை மாற்றுவா. அப்போ நீங்களே சொல்லுவீங்க, பிரதர் இங்கே ஆலயத்தை கட்டிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவீங்க, பைபிளை படிங்க அப்படின்னு சொல்லுவீங்க, உங்கள் கடவுளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த நாட்கள் வரும். ஏன்னா பார்வோனை மாற்றின தேவன் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பார்வோனின் இருதயத்தை மாற்றின தேவன் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த தேசத்துள்ள மக்கள் எல்லாம் ஆராதனை செய்யும்படி, பலியிடும்படி ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களை அவரால் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கிறோம் 26, 27 கூட படிக்கிறோம், படிங்க. And Moses said, it is not meet so do, for we shall sacrifice the abomination of the Egyptians to the Lord our God. படிங்க, தமிழ்ல படிங்க. ஆமென், ஆமென். படிங்க. பாருங்க, இங்க என்ன படிக்கிறேன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எல்லாருமேனா, இருக்கிற இடத்துலேருந்தே ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர், வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணிக்கலாம் பிரதர், தப்பே கிடையாது பிரதர். ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் பைபிளில் என்ன இருக்குதுன்னா, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். பைபிளில் வசனம் இருக்குது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லுங்கள், சபை கூடி வர்றதை என்ன பண்ணாங்க, விட்டு விடாதிருங்கள். அப்படின்னா சபை கூடுவதற்கு ஒரு இடம் தேவை. எகிப்தியர்கள் நினைத்து, எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் இருக்கிற இடத்துல பலியிடுங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே பலியிட மாட்டோம், நாங்கள் வனாந்தரத்தில் போய் எங்கள் தேவனுக்கு ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை நியமித்து அங்குதான் பலியிடுவோம் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து படிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படிக்கிறோம் 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களை. ஆமென். பாருங்க என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்க விருப்பத்தின்படி பலியிடவில்லை. இப்போ வசனத்தை கவனிக்கணும். முதல்ல நம்ம என்ன படித்தோம், ஆபேல் தன் விருப்பத்தின்படி பலியிடவில்லை, தாய் தகப்பன் விருப்பத்தின்படி பலியிடவில்லை, அவன் விருப்பத்தின்படி பலியிடவில்லை. அங்கே என்ன படிக்கிறோம், ஆபேல் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பலி செலுத்தினான். இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். அதாவது கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பொழுது, பாடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது ஒன்றை உங்கள் உள்ளத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். அதுதான் விசுவாசம் என்கிற வார்த்தை. எதை செய்தாலும், நீங்கள் பாடினாலும், துதித்தாலும், ஜெபித்தாலும், எதை செய்தாலும் தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். விசுவாசத்தோடு செய்யுங்கள். அப்போ எல்லாமே உங்களுக்கு வெற்றியாய், ஜெயமாய் மாறும். அதுதான் ஆபேல் செய்தார். ஆபேலுடைய காணிக்கை, அந்த பலி ஏன் தேவன் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார், ஆபேல் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பலி செலுத்தினான். விசுவாசத்தினாலே அவன் பலி செலுத்தினான். விசுவாசத்தினால் பலி செலுத்தினபடினாலே அதுக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அதுதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் நீ எவ்வளவுதான் பலி செலுத்தினாலோ, எவ்வளவுதான் பாட்டு பாடினாலோ, எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலோ, எவ்வளவுதான் ஊழியம் பண்ணாலோ, எவ்வளவுதான் பைபிளை படித்து தோத்திரம் சொன்னாலோ, விசுவாசம் இல்லாத உன் ஜெபம், விசுவாசம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆகவே பார்வோன் மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கு வேண்டாமானால் ஆராதனை செய்ய முடியாது, எங்களுக்கு தேவன் சொல்லுகிற பிரகாரமாக நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி ஆட்டி தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் விரும்புகிறபடி எந்த சர்ச்சுக்கு நான் போவோம், நான் விரும்புகிறபடி எங்கேயாவது போவோம், நான் வருவேன் வரமாட்டேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு? பிரதர், தேவன் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கை, உன் ஆராதனை, உன் ஜெபம், உன்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை நீ போக முடியாது, பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. தேவன் சொல்லுகிறபடி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவை, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் தேவை. அதனால தான் அவங்க சொல்லுகிறாங்க, எங்கள் தேவன் சொல்லுகிறபடி, எங்கள் தேவன் வழிகாட்டுகிறபடி நாங்கள் போய் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்துவோம். கரங்கள் ஊற்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க, மறுபடி படிக்கிற 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். And Pharaoh said, I will let you go. படிங்க. அப்போ ஒரு பார்வோன் என்னங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆனாலும், படிங்கம்மா, பார்த்துங்களா என்ன சொல்றான்? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக என்ன பண்ணுங்க? ஆமென், அல்லேலூயா. சரி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். எந்த மனுஷன் இந்த ஜனங்களை பலியிட அனுப்பாது இருந்தானோ அவனே சொல்லுகிறான், ஒருவன் இங்கே பலியிட்டுங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு சொல்கிறாங்க, இங்கே இல்லைங்க, எங்களுக்கு தேவன் சொல்கிற இடத்துக்கு போய் நாங்கள் பலியிடணும். அப்போ அவன் சொல்கிறான், சரி அப்படின்னா ரொம்ப தூரம் போகாதீங்க. என்ன தெரியுமா அவனை பையன், நம்மளை விட்டு போயிட்டு போகிறாங்க, இவங்க போயிட்டா வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கா போகிற, இல்லைம்மா அங்கே வேலை இருக்குது வாமா. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போக போகிறீங்க? சர்ச்சுக்கு போனங்க. இல்லை நீங்கள் வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போன வந்துடுங்க இல்லையா? அப்போ நம்மளை எப்படியெல்லாம் தடை பண்ணணுமோ அப்படியெல்லாம் தடை பண்ணக்கூடிய மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும் பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடவுள் சொல்லுங்க. சொல்கிறது யார் தெரியுமா? யார் வேணான்னு சொன்னாலோ அவனே சொல்லுகிறான். அப்படின்னா இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாஞ்சை, இவங்களுடைய விருப்பம், இவங்களுடைய வாழ்க்கை தேவன் விரும்பி இருக்கிறார். அதனால் கர்த்தர் பார்வோன் இருதயத்தை மாற்றினார். எனக்காக வேண்டிக்க. உங்களில் எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கார் சொல்லி அனுப்புவார், சர்ச்சுக்கு போறியா? சரி சரி, எனக்காக கூட ஜெபம் பண்ணிக்கோ. ஏன்னா நான் அதிகமாக குடிக்கிறேன், அதிகமாக பீடி பிடிக்கிறேன், இல்லை அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இல்லை அதிகமாக தப்பு பண்ணுறேன், நான் சரியில்லைம்மா, எனக்காக ஜெபம் பண்ணிக்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க. இல்லை இல்லை நான் வரல, எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு பிடிக்கல, எனக்காக நீயே ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய கணவன்மார் இருக்கிறோம், நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய நண்பருங்க இருக்காங்க இல்லையா? எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தினுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மாநில மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? உண்மை உள்ள தேவனை தேடும்படியாக அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பார்வோன் சொல்லுகிறார் 28ஆம் வசனத்தில், நீங்கள் போய் வனாந்தரத்தில் பலி கொடுங்க, ஆனால் எனக்காக என்ன பண்ணிக்கங்க? ஜெபம் பண்ணிங்க. 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் யாத்திராமத்தின் புத்தகத்தில் படிங்கம்மா. 10:25 படிங்க. 10:25 படிக்கிறோம். And Moses said, thou must give us also sacrifice and burnt offerings, that we may sacrifice unto the Lord our God. படிங்க. 25-27 படிங்க. படிங்க. 27 20 ஆமென். 27ஆம் வசனம். அடுத்த வார்த்தை படிங்கம்மா. 26 படிங்க. 26 படிங்க. பார்த்தீங்களா? எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட ஆராதனை செய்யும் போது சும்மா போகலாம் அவங்க. சரி சரி, நாங்கள் போய் பலி செலுத்துறோம், பலிக்கு தேவையான பொருட்கள் வேணுமே. வெறும் பலி செலுத்த போகிறாங்கன்னா, இப்போ இன்றைக்கி திருச்சபைக்கு வரீங்க, எப்படி வரீங்க?
நிறைய பேர் பைபிளை கூட எடுத்துகிட்டு வரதில்லை, கையை வீசிட்டு வரான். நான் அடிக்கடிக்கு ஒரு கதை சொல்லுவேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? கவலை இல்லாத மனிதனை தேவன் தேடினார். எல்லாருடைய கனவுல போய் கேட்குறார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு கவலை இருக்குது, கவலை இருக்குது, கவலை இருக்குது, கவலை இருக்குது. சரி, ஆண்டவர் சொன்னார், சரிப்பா உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னார். அவன் ஒரு நாள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் என்ன பண்ணுறான்னா, எல்லா கவலைகளை மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு கடவுள்கிட்ட போகிறான். கடவுள் பார்க்குறாரு, யாராவது ஒருத்தனாவது கவலை இல்லாத மனுஷன் வரானான்னு பார்த்தா ஒரு குள்ள மனிதன். அவன் என்ன செய்கிறான்னா, 2 கையை சும்மா ஒன்றுமே இல்லாமல் கையை அப்படியே ஆட்டிக்கிட்டு நடந்து வரான். அப்போ ஆண்டவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பா, இவ்வளோ திரளான மனிதர் வராங்க, ஒருத்தர் தான்மா கவலையே இல்லை, முதல்ல இவனை தான் விசாரிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார்னா, இந்த குள்ளனை கூப்பிட்டார். பாப்பா, என்ன நான் இந்த கவலையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன், நீ கையை வீசிட்டு வரைய மகனே, உனக்கு ஒரு கவலை இல்லையா அப்படின்னாரு. என்ன ஆண்டவர் நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கா கவலை இல்லை அப்படின்னா, எங்கப்பா கவலை எல்லாம் அப்படின்னாரு. பின்னாடி பாருங்கள் ஆண்டவர், எல்லாம் வண்டியில் வந்துகிட்டு இருக்குது. கையில் எடுத்தவருக்கு போல எங்கே வருது எல்லாம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெறுங்கையாக வர்றது. எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்ற அடையாளமே இல்லை. கல்யாணத்துக்கு போறியா, சாவுக்கு போறியா, நிச்சயதார்த்துக்கு போறியா, சினிமாவுக்கு போறியா, இல்லை ஊர் பயணமாக போறியா, எங்கே போனாலும் உன்னை தூக்கிட்டு தானே பிரதர் போவேன். பைபிளை ஏன் தூக்கிட்டு வரல சர்ச்சுக்கு வரும்போது? சர்ச்சுக்கு தானே வர. தேவன் அறியாத மக்கள் கூட கோயிலுக்கு போகும்போது தேங்காய் தூக்கிட்டு போவான். ஹலோ, நம்ம வெக்கமாக இருக்குதுல்ல அது யோசிக்கும் போது, கேவலமாக இருக்குல்ல, என்னடா நம்ம வெறுங்கை வீசிட்டு வரோமே. பைபிளே படிக்க தெரியலாம் கூட பரவாயில்ல, வேதத்தை நீ சுமக்கும் போது கர்த்தர் ஒன்று சுமப்பார். செல்போனை சுமந்தினா உனக்கு வியாதி தான் வரும். அதில் இருக்கிற ரேடியேஷன் சொல்லக்கூடிய கதிர்வீச்சுகள் எல்லாம் உன் உடம்பை பாதிக்கும், தேவையில்லாத வியாதி வரும் உனக்கு. ஆனால் பைபிளை தூக்கணுன்னா இருக்கிற அதெல்லாம் ஓடி போயிடும். ஒரு அலையில் சொல்ல மாட்டேன்னீங்களா, கதிர்வீச்சை பையில் போட்டு வரோம், டங்கு 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 நடந்துட்டு அதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது போயிடுது உங்களுக்கு. ஆனால் பைபிளை தூக்கி பாரு, அதில் உள்ள கதிர்வீச்சுகள் எல்லாம் உன்னை சுகமாக்கிடும். பைபிளை சுமந்து பாருங்களேன், அது உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். செல்ஃபோனை சுமந்து பாருங்களேன், வியாதி சுமக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண் பாதிப்பு, காது பாதிப்பு, இருதய பாதிப்பு, கிட்னி பாதிப்புக்கெல்லாம் உணவு மட்டும் இல்லைங்க, செல்ஃபோன் கதிர்வீச்சுகள் கூட உங்களை பாதிக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? பாதிச்சா போதியா, என்ன வாண்டிட்டு போகிறோம், போனா போதியா. இல்லை பிரதர், நீ சாவது பிரச்சனை இல்லை, செத்தியா நரகத்துக்கு போகிற, பரலோகத்துக்கு போனால் நம்ம யோசிக்கிறோம். மரணம் எல்லாருக்கும் தான் வரப்போகுதுங்க. ஆனால் மறிச்சிட்டு எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அல்ல சொல்லுவோமா? அப்போ படிக்கிற மறுபடியும் என்ன பண்ணாரா, அவன் இருதயம் என்ன ஆகி போச்சுங்க? வசனம் படிங்க, 26. என்ன ஆனதுங்களா படிங்க. பார்வோன் இருதயம் கடினமானது. 28 படிங்கம்மா. 28. பார்வோன் யாரை சொல்கிறான் தெரியுமா? மோசைய, தேவனுடைய மனுஷனை சொல்கிறான். அந்த ராஜா எப்போ பார்த்தாலும் ஆராதனை பண்ணுறேன்னு என்னை ரொம்ப நச்சரிக்கிறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்கள் ஜனங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களை, சரியா? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. இனி என் முன்னாடி வந்த நான் உன்னை கொன்னுடுவேன். யார் சொல்கிறதுங்க? பார்வோன் யாருக்கிட்ட சொல்கிறாரு? மோசை கிட்ட சொல்கிறார். எப்படி இருக்கும் மோசை அதை கேட்கும்போது? எப்படிங்க இருக்கும்? படிங்க 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். 30:9 யாத்திரையாகும் படிங்க. 30:9 எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 9. ஆமென். படிங்க அடுத்த வார்த்தை 34:15 படிங்க. 34:15. Let's to make a covenant with the inhabitants. படிங்கம்மா. படிங்க. இப்போ பலியிடுதல் என்பது இங்கே யூத மார்க்கத்தில் மட்டுமல்ல. பலிவிடுதல் என்பது யூத மார்க்கத்தில் மட்டுமல்ல,
எல்லா மார்க்கங்களிலையும் அது இருக்குது. எல்லா விதமான மார்க்கத்திலையும் அது இருக்குது. எல்லா ஜாதியிலையும் அது இருக்குது. ஆனால் நீங்கள் தேவன் என்ன எச்சரிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் போய் பலியிடும் பொழுது உடன்படிக்கை மற்ற ஜனங்களோடு கூட நீ உடன்படிக்கை ஐக்கிய வச்சுக்கிட்டு வைப்பாயானால் என்ன நடக்குன்னு, அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். அப்படின்னா அந்த காலங்களிலேயே அவங்களுடைய கடவுளுக்கு அவங்களுடைய தேவர்களுக்கு பலியிட்டிருக்காங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களும் நீங்கள் அவங்களோட சேர்ந்து பலியிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் பலி வேறு, உங்கள் ஆராதனை வேறு, உங்களை தொழுக வேறு. தேவனற்ற மக்களுடைய ஆராதனை வேறு, அவங்க தொழுக வேறு, அவங்க பலி வேறு. உனக்கும் அவங்களுக்கும் உடன்படிக்கையும் இல்லை, தொடர்பும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? மறுபடியும் 34ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அதுதான் நம்ம பார்க்கோம். 34:15 வசனத்தில் அதே மாதிரி 25ஆம் வசனத்தை கூட பாருங்கள். 25ஆம் வசனம். வேண்டாம். படிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இப்போ என்ன செய்யலாம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துக்கு வருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அது தமிழ் வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே 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 உபாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை உங்களுக்கு உதாரணமாக நான் காட்டுறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். And he said, I will hide my face from them, I will see what their end shall be, but they are very proud generation, children whom is no faith. படிங்க. 32வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமம். மறைப்பேன். உண்மை என்பது விசுவாசம். இந்த இடத்துல தேவன் யாருக்கு தம்முடைய முகத்தை மறைக்கிறார்? மறைத்தால் என்ன ஆகும்? தேவன் தம்முடைய முகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டாமல் மறைத்தால் என்ன ஆகும்? முடிவு ரொம்ப ஆபத்தாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பாரானால் முடிவு ஆபத்தாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்களா? தேவன் இயேசுவை பார்க்காதபடி தன் முகத்தை மறைத்தார். இயேசு தன் ஜீவனை விட்டுட்டார். கர்த்தர் ஒருவேளை நம்மளை பார்க்காம அவர் முகத்தை மறைப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் அளவே இருக்காது. நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவரத்தில் இந்த ஜெபத்தை அதிகமாக செய்வேன். ஆண்டவரே நம்முடைய முகத்தை என்னை விட்டு மறையாதிரும், ஆண்டவரே என்னை பார்த்து கொண்டு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் முகத்தை மறைப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையை யாராலும் சரிப்பட முடியாதுங்க. ரொம்ப ஆபத்தில் முடியும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையில்லாத ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ பாருங்க, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு என்னமா இருக்கும் என்று கர்த்தரே பார்ப்பாரா? அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி. யாரெல்லாம் விசுவாசம் இல்லாத இருக்கிறானோ அவங்க தேவ விருப்பத்தை நிறைவேற்றாத சந்ததி. படிக்கிற மறுபடியும் ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். Behold,
his soul which is lifted up is not upright in him, but the just shall live by faith. பாருங்க, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். படிங்க, தமிழ் வார்த்தை படிங்க பார்க்கும். படிங்க, ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தின் ஆமென். பாருங்க என்ன சொல்றாருன்னா, அகங்காரி என்று சொன்னால் என்ன சொல்றாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, soul which is lifted up is not upright in, but the just shall live. பாருங்க, behold his soul which is lifted up is not upright. இங்கே என்ன இருக்குது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த வசனத்தில், forward generation. அகங்காரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாத, கர்த்தரை சார்ந்து வாழாத இருக்கக்கூடிய மக்களை தான் அப்படி சொல்கிறார். அவங்க ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாதுன்னா பிழைக்கவே முடியாதான். அப்போ யார் பிழைப்பான்னா, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பார். யாருங்க நீதிமான்? புதிய ஏற்பாட்டு வந்துட்டுனா யார் நீதிமான் என்கிற வார்த்தைக்கு ரொம்ப தெளிவாங்க வசனம் இருக்கு. யார் நீதிமான், எப்படி நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. மறுபடியும் படிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை படிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், wherefore if God so clothed the grass of the field which today is and tomorrow is cast into the oven, all ye not much more clothe you, O ye of little faith. பாருங்க, அற்ப விசுவாசிகளே. என்ன விசுவாசிகளா? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே சொல்றார். பாருங்க, படிங்க, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவது அதிக. பார்த்தீங்களா? அப்போது கொஞ்சமாக விசுவாசத்தில் உள்ளவங்க யார் அப்படின்றத கர்த்தர் கண்டுபிடிச்சிருக்கார். அதிக விசுவாசம் உள்ள யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கார். அதனால் இந்த அற்ப விசுவாசிகளுக்கு பேசுகிறார். கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிறவர்களே, நான் ஒரு புல்லை உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அது இன்றைக்கி இருந்து நாளைக்கு நெருப்பில் போடப்படும். அதையே தேவன் அப்படி வளர்த்து அதை உடுத்து விற்கிறார்னா, நீங்கள் எவ்வளோ விசேஷத்த மக்கள். உங்களை தேவன் வந்து போஷிக்க மாட்டாரா? உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? ஏன் பயப்படுற? ஆமென், அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் மத்தேயு சுவிசேஷத்தில், when Jesus heard it, he marveled and said to them that followed, verily I say unto you, I have not found so great faith, not in Israel. இயேசு சொல்கிறார் பாருங்க. இயேசு அதை கேட்டனா என்னத்தை கேட்டார்? அவர் என்னத்தை கேட்டாருங்க? மேலே உள்ள வசனம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? பாருங்க, அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு நீ வருவதற்கு உரிய தகுதி எனக்கு இல்லை. இயேசுவே, எங்கள் வீடு அந்த அளவுக்கு பெரிய வீடோ உங்களை வரவேற்கக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆளோ இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. படிங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என்ன நடக்கும்? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா இயேசுவின் வார்த்தை மேல் விசுவாசம் உள்ள அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை இயேசு காதில் கேட்டு தான் இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இயேசு எதை கேட்டார்? எதை கேட்டார்? என்ன வார்த்தை கேட்டார்? ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதில் சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். எதெல்லாம் நடக்காது இருக்குதோ அதுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி யாரெல்லாம் கேட்கலையோ அவங்களெல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, நானே ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ஈரோடு பகுதியில்
ஒரு ஈஸ்டர் பகுதி என்ன எனக்கு தெரியல அந்த சமயம். அப்போ என்னுடைய பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிரதர் இருந்தார், கடைசியில் உட்கார்ந்தார். பிரதர் ஒரு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், அங்கேருந்து கை ஏறிட்டு, ஐயா நீங்களே ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க ஐயா. இப்போ என்ன மட்டும் சொல்லலையா அவன்? யாரெல்லாம் அந்த மாதிரி அவனை ஜெபம் பண்ண சொன்னாங்களோ அவங்க சொல்கிற இவன் வார்த்தை என்ன வார்த்தைனா, ஐயா நீங்களே ஜெபம் பண்ணி முடிச்சிருங்கய்யா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. அவன் சபையில் ஜெபம் பண்ண விரும்பலை. நீங்களே ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. அவனை அப்புறம் விசாரிப்போம், நல்லவன் தாங்க அவன். ஆனால் அவனுக்கு என்ன இல்லைன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் இல்லை, ஜெபம் பண்ணவும் தெரியல. யார் ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா, பிரதர் நீங்கள் ஜெபிங்கன்னா, ஐயா நீங்களே ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் அது இப்படி சொல்லுங்கள், இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சொல்கிறத என் பையன் என்ன பண்ணுறான், கேட்க மாட்டேன்றான், என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன்றான். அப்புறம் யாரும் கேட்க மாட்டேன்னாங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அதை தான் இந்த 100க்கு அதிபதி சொல்கிறான். அந்த வார்த்தை தான் இயேசு கேட்டு சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ஆபேலும் பலி செலுத்தினார், காயினும் பலி செலுத்தினால், 2 பலிகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ தேவன் எதை அங்கீகரித்தார், எந்த பலி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஆபேல் பலி ஏற்றுக்கொண்ட. ஏன் என்று சொன்னால் ஆபேலுடைய பலிக்குள்ள என்ன இருந்ததா, விசுவாசம் இருந்தது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆபேலுடைய பலிக்குள்ள என்ன இருந்ததுங்க, அதனால தான் அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் பலி ஏன் நிராகரித்தார் சொன்னால் விசுவாசம் இல்லாமல் அவன் செய்கிறான். எல்லா காய்கறிகளை கொண்டு வந்தான். அவன் நிறைய தாங்க கொண்டு வந்தான். ஆனால் அவன் மனதில் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஒரு பலியை, அதாவது ஒரு சோத்திரத்தை, ஒரு பாடலை எத்தனை முறை நீ பாடினாலும் சரி கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆக விசுவாசம் உள்ள ஜெபம் ஒரு சின்ன ஜெபமாக இருந்தால் கூட போதும். விசுவாசம் உள்ள வார்த்தை சின்ன வார்த்தையாக இருந்தால் கூட போதும். கர்த்தர் அதை கேட்டு உடனே உனக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பாப்போம், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தில், அதே 8ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 26ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, படித்து முடிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 24. அதற்கு அவர் பார்த்தீங்களா, இங்கே கூட என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் விசுவாசம், அவர் அற்ப விசுவாசம். சரி, எப்போ நமக்கு பயம் அற்பமாக, எப்போ நமக்கு அற்ப விசுவாசிகளை மாறிடுற அப்படின்னா, எப்போ நம்மளை சுற்றி பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள் இல்லையா, அதெல்லாம் வருதோ அப்போ நமக்கு என்ன வருதுங்க, ரொம்ப பயம் வருது. ஆண்டவரே நம்மிடத்தில் இல்லாத மாதிரி ஒரு பயம் வருது. கர்த்தரே நம்மளை விட்டு விலைக்கு போன மாதிரி ஒரு பயம், இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு பயம் வருது. ஆனால் நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா, என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்துடுறோம். அதுக்கு தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஏன் சந்தேகப்படுறீங்க, உங்கள் கூட தானே நான் இருக்கிறேன். கரங்களை வச்சு சொல்லுவோம், அல்லேலூயா. ஏன் சந்தேகப்படுற? உனக்கு பிரச்சனை வரும்போது, நெருக்கடி வரும்பொழுது, போராட்டங்கள் வலுக்கும் பொழுது, கடன் தொல்லையோ அல்லது பலவிதமான துன்பங்கள் வரும் பொழுது ரொம்ப சந்தேகப்பட்டு என்னை வேதனைப்படுத்தாத, உன் கூட தான் நான் இருக்கிறேன், சந்தேகப்படாத. இதுதான் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். மகளே சந்தேகப்படாத, மகனே சந்தேகப்படாத. உன்னால் எது செய்ய முடியலையோ, எது உன்னை பயமுறுத்துகிறதோ அதை அடக்க, அது இல்லாமல் போக நான் உன்னோடு இருக்கிறேன், நான் அதை செய்வேன். உன்னால் செய்ய முடியாது, அது உண்மைதான், ஆனால் நான் அதை அடக்குவேன். அவர் எழுந்து என்ன பண்ணார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இயேசு எழுந்தாராம். அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த படக்குள்ளே, இயேசு மட்டும் எழுந்து காற்றே கடலே அலையே நில் என்றார். அது நின்றது. காரணம், அவர் வார்த்தைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எனக்காக எழுந்து யார் பேசுவாங்க அப்படின்ற கேள்விக்கூடோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகளே, இயேசு உனக்காக எழுந்து நின்று பேசுவார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறவர் இல்லை, அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்தில் பேசுகிறவர் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி,
உலகத்தை உண்டாக்கினவர். உன் பிரச்சனைகளின் மத்தியிலே இயேசு நின்று பேசுவார். உன் நெருக்கத்தின் மத்தியிலே இயேசு நின்று பேசுவார். நீ நினைக்கணும், ஆம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர், நீர் எனக்காய் எழும்பி நின்று பேசுகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை சேவான் செத்து போயிட்டார். அவரை கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. சேவான் தன் தரிசனத்தில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதோ நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன், பரலோகத்திலே வலது வருஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார் என்று சொன்னார். நிற்கிறார். நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கிறான்னு படிப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்கிறார். எனக்கு புரியல, ஒருவேளை பரிசுத்தவான்களை வரவேற்பதற்கு இயேசு ஒருவேளை எழுந்து நின்று வரவேற்பார். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உனக்கு தேவை. சோத்திரம் பண்ணால் மட்டும் போதாது, பாட்டு பண்ணால் மட்டும் போதாது, ஊழியம் பண்ணால் மட்டும் போதாது. விசுவாசத்தோடு எதை செய்தாலும் நீ செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு அதை அங்கீகரிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே இந்த ரெண்டு நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று பலி செலுத்துறது, அதாவது கர்த்தரை துதிப்பது. அதோடு கூட விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்பது. கடைசி தான். ஆபேல் பலி செலுத்தினான், விசுவாசத்தோடு பலி செலுத்தினான். இன்றைக்கி கூட நம்ம பலி செலுத்துகிறோம். அது என்னவென்றால் ஸ்தோத்திர பலி. இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பலி செலுத்துகிறோம்? ஸ்தோத்திரம் என்கிற பலி. அந்த ஸ்தோத்திர பலி வீணாய் சொல்லக்கூடாது, விசுவாசத்தோடு சொல்லணும். ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், என் வீட்டிலேருந்து பண்ணுறேன், ஆலயத்திலேருந்து பண்ணுறேன், என் ஸ்தோத்திரங்களுக்கு பதில் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும், விசுவாசத்தோடு பாடணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்ற வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.